வாசக நேயர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற பதிவில் இந்த பஞ்சாங்கத்தை பற்றிய விவரங்களை முதல் காமிச்சேன். இந்த பஞ்சாங்கம் முதல்ல வேறுபட்ட முறையில் பஞ்சாங்கங்கள் அமைஞ்சாதேன் நம்ம ஜாதக கணிதம் பண்ணும்போது வேறுபட்ட ஜாதகங்களை நம்ம கணிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எமது பஞ்சாங்கத்தில் கிரக நின்ற நட்சத்திரமும் அந்த நட்சத்திர பாதத்தையும் அது எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது ஒரு பாதம் அப்படிங்கிறத விளக்கியிருக்கேன். அடுத்து இந்த பாதம் எந்த அம்சத்தில் விழுகுது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து எந்த நவாம்சத்தில் விழுகுதுன்னு காட்டியிருக்கேன். இந்த பஞ்சாங்கத்தினால நீங்கள் என்ன புதிய ஒரு வேறுபட்ட விஷயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில் பிறந்த அனைவருக்குமே இதே கிரக நிலை தான் அமையும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் எத்தனை மணிக்கு பாதங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கேன். இன்றைய தேதியில் ஒரு சுமார் காலையில் 5:30 மறுநாள் காலையில் 5:30 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கிரக நிலை தான் இருக்கும். லக்னம் ஒன்றுதான் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றமடையும். அப்படி இருக்கும் வேளையில் இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு எப்படி வெவ்வேறான பலன்களை சொல்ல முடியும்? உதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அஷ்டவர்க்கம், தசவர்க்கம், சோடாங்சம் போன்ற 18 வகையான கணித முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அனைவரும் ஜோதிடர்கள் வேறுபட்ட ஜாதகங்களை எப்படி கணிக்க முடியும்னு கேள்வி கேட்ட உடனே அந்த அஷ்டவர்க்கம் தசவர்க்கங்களை வைத்து ஒரு ராசியை 60 கூறாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயிலேய வக்கணம் பேசுகிறோமே வெளியே, அங்கே என்ன வேறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஜாதகத்தை கணிச்சு ஜாதகத்தில் ஒரு லக்னத்தை 50ஆ பிரிச்சா அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அனைத்து ஜோதிட முறைகளிலும் கிரக நிலைகளை வைத்துதான் சத்பலம், அஷ்டவர்க்கம், சோடாம்சம் அப்படின்னு கிரகத்தை வைத்துதான் கணிதம் செய்கின்றார்களே ஒழிய லக்னத்தை வைத்து எங்கும் கணிதம் செய்யப்படவில்லை. ஆகவே பழைய மூல நூல்கள் உங்களுக்கு பலன் சொல்லும் வழிமுறையை அங்கு தெளிவுபடுத்தவில்லை என்பது ஆணித்தனமான அங்க உண்மை. ஒரு நட்சத்திரத்தையோ ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தையோ அதனுடைய நட்சத்திரத்தினுடைய குணங்களை மட்டுமே வெளிப்படுத்தியுள்ளனர். அது பலன்கள் கூறுவதற்கு பயன்படுத்துவதில்லை. வெறும் நட்சத்திரத்தின் குணாகாரத்தையும் கிரகங்களின் குணாகாரத்தையும் ராசியின் குணாகாரத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை வைத்து உங்களுக்கு எப்படி பலன் சொல்வது என்பதை யாரும் விளக்குவதில்லை. ஆகவே பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி, வெஸ்டர்ன் சிஸ்டத்திலும் சரி, வேறு எந்த ஜோதிட முறையில் இருந்தாலும் சரி, ஆருட முறைகளாக இருந்தாலும் சரி, நாடி முறைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஜோதிடமாக இருந்தாலும் அன்றைய தினத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே கிரக நிலைதான் அமையும். லக்கணம் மட்டுமே மாறும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ வித்தியாசத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வேறுபட்ட கணிதங்கள் முதலில் கணிக்க இயலாது. இந்த கிரக நிலைகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை. அனைவருக்கும் ஒரே கிரக நிலைதான் அமையும். 29/3/2025 அன்று சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் காலையில் 5:30 மணிக்கு 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அடுத்து 6 மணி நேரம் 8 மணி நேர இடைவெளிக்குள்
சந்திரன் ஒரு நட்சத்திர பாதத்தை மட்டுமே கடப்பார். ஆனால் இந்த 29/3/2025 அன்று பிறந்த அனைத்து குழந்தைகளும், உலக அளவில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இதே கிரக நிலைதான் அமையும். அவர்களுக்கு வேறுபட்ட ஜாதகத்தை எப்படி முதலில் நாம் கணிக்கப் போகிறோம்? அப்படி கணித்தால்தானே நாம வேறுபட்ட ஜாதகத்தை எடுக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அனைத்து ஜோதிடர்களும் ஜோதிட மென்பொருள் அனைவரும் கையில் வைத்துள்ளனர். அனைவரும் நம்பிக்கை இல்லை என்றால் சுமார் ஒரு அரை மணி நேரம், காலையில் 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 10:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 11 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 11:30க்கு ஒரு குழந்தை பிறக்குது, 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறப்பதாக நினைத்து கொண்டு அரை மணி நேர இடைவெளியில் தாங்களே ஒரே ஊராக இருந்தாலும் வெவ்வேறு ஊர்களாக இருந்தாலும் சரி, அரை மணி நேர இடைவெளியில் தாங்களே ஜாதகத்தை போட்டு பாருங்கள். லக்ன டிகிரி மட்டுமே மாறுமே ஒழிய கிரக நிலைகள் மாறுவதில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வெவ்வேறு ஜாதகங்களை நாம் எடுத்து கையாள முடியும்? ஒரு கிரக பார்வை இருக்கிறது என்றால் அது அன்றைய தினத்தில் அனைவருக்கும் அதே கிரக பார்வை, அதே கிரக சேர்க்கை, ஆட்சி, உச்சம், நீசம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்றாகத்தானே அமையும். அதுல நம்ம எப்படி வெவ்வேறுபட்ட ஜாதகங்களை நம்ம கணிக்க முடியும்? அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல ஜோதிடத்தில் சில மணி நேரத்திலோ சில நிமிட வித்தியாசத்திலோ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதலில் நாம் இருவேறுபட்ட கணிதத்தை நாம் கணித்தால்தான் நாம் இருவேறுபட்ட பலன்களை கூற இயலும். இது நான் சொல்றது உங்களுக்கு ஒரு கசப்பான செய்தியாகத்தான் தெரியும். ஜோதிட அன்பர்கள் இதை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை. நான் கூறியபடி அரை மணி நேர இடைவெளியில் தாங்களே கணினி மென்பொருளில் ஜாதகத்தை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொரு ஜாதகத்திலும் பாருங்க. உங்களுக்கு லக்னம் மட்டுமே வேறுபடுமே ஒழிய கிரக நிலைகள் வேறுபடுவதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க 2 விதமான ஜாதகத்தை எடுக்காத போது 2 வித பலன்கள் எப்படி சொல்ல முடியும்? இதுல 2 வித கிரக நிலையை நம்மள கணிக்க முடியாத போது சந்திரனின் நிலை ஒன்றுதானே. இப்ப காலையில உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல 8:49 சந்திரன் வர்றார். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு மதியம் 2:08 வர்றார். இந்த இடைவெளிக்குள்ள இதுல ஒரு 2.25 மணி நேரம் இந்த இடைவெளிக்குள்ள பிறக்கிற குழந்தைகளுக்கு பூரா சந்திரன் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்குள்ளதானே இருப்பாரு. உத்திரட்டாதி 3ஆம் பாதம் சுமார் 8 ஒரு 14 ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இடைவெளிக்குள்ள ஒரு பாதம் இருக்கு. அந்த ஒரு பாதத்துல உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் இதே சனி தசை தான் நடக்கும். இரவு 7:26 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு பூரா சனி தசை தான் நடக்கும். அனைவருக்கும் சனி தசை அதே ஒரே தசை தானே. அப்ப சனி பூரட்டாதி 3 இருக்காருன்னா அனைவருக்கும் பூரட்டாதி 3 தானே இருப்பாரு. அப்ப அனைவருக்கும் ஒரே பதில் சொல்லுவீங்களா? அப்ப இங்க தசாபுத்தி எப்படி வேறுபட்டு பலன்கள் நம்மளுக்கு தருது அப்படிங்கிற நுட்பத்தை எப்படி நீங்க ஆய்வு செய்வீங்க? அப்ப இது 2வது கோணலும் முற்றிலும் கோணலா போகுதா? அப்ப நீங்க அன்றைய தேதியில பிறந்த அனைவருக்கும் இதே கிரக நிலை தான் வருது. சந்திரனும் அதே திசையிலையும் போறாரு. அப்ப அன்னைக்கு தேதியில பிறந்த அனைவருக்குமே சனி தசை தான் நடக்கும். அப்ப இந்த சனி தசை எப்படி வெவ்வேறுபட்ட பலன்களை தரும்? இது போல நாட்டில் நம்ம உலகத்துல ஜனத்தொகை சுமார் 120 கோடி இருக்கு.
இந்த 120 கோடி மக்களையும் இந்த சந்திரன் ஒருத்தரை எப்படி ஒவ்வொருத்தருடைய மனநிலையை வேறுபடுத்தி ஆளுகிறது, எப்படி ஒவ்வொருவருக்கும் திசாபுத்திகள் வேறுபடுகிறது. அப்ப இதை நம்ம பார்க்கலன்னும் போது எப்படி நம்ம சில நிமிடங்களிலோ சில மணி நேரத்திலோ பிறக்கிற குழந்தைக்கு நீங்க 2 வித திசாபுத்தி பலன்களை எப்படி சொல்லுவீங்க? அப்ப சந்திரனை வச்சுதானே திதி யோகம் கர்ணம்லாம் எடுக்கிறோம். அப்ப திதி யோக கர்ணத்தை வச்சு எப்படி எடுப்பீங்க? இதன் காரணமாகத்தான் சோசியம் கீசியம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இதுல முறையியல் ஒழுங்குங்கிறது இல்லை. இப்ப இந்த முறையியல் ஒழுங்கை எப்படி சரி பண்றது அப்படின்னு எந்த ஜோதிட பெருமக்களாவது முன் இதை எப்படி செய்யலான்னு ஒரு மீட்டிங் போட்டு நீங்களே ஒரு முடிவெடுங்க. நானே வரல, நான் கேள்வி கேட்கறதுனால நான் பொல்லாதவன் ஆயிடுறேன் உங்ககிட்ட. என்னுடைய கேள்வி நியாயமான கேள்வி. படித்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய கேள்வி சரியானதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சரியில்லாதது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை கூப்பிடவே வேண்டாம். ஜோதிட அறிஞர்கள் கூடி வேறுபட்ட ஜாதகங்களை எப்படி கணிக்கிறதுன்னு எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இது சரியா வருமா அப்படின்றத நடைமுறையில நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப வேறுபட்ட கிரக நிலையில் வேறுபட்ட ஜாதகங்கள் நீங்க கணிக்காத முடியாத போது இதை வைத்து நம்மால் ஜாதக பலன்கள் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற இயலாது. அதனாலதான் நமது இந்து ஜோதிட முறை பொய்த்து போனதற்கு காரணம். நம்ம ஜோதிடத்தை நக்கல் அடிக்கிறாங்கன்னா நம்மகிட்ட கரெக்டான வழிமுறைகள் இல்லை. எதை எடுத்துக்கிட்டாலும் 7.5 சனி, மங்கு செடி, பொங்கு செடி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் திசாபுத்தி பலன்கிறது நீங்க எப்பத்தையும் சொல்ல போறீங்க? யார கேள்வி சனி பயிற்சி ஆட்டும் குரு பயிற்சி ஆட்டும்னு சொல்றாங்க. யாராவது கேள்விக்கு பதில் யாராவது சொல்றோமா? அப்ப ஜோதிடத்துல ஒரு முறையியல் ஒழுங்குங்கிறது இல்லைங்கும் போது நம்ம பப்ளிக்ல நம்ம தைரியமா நெஞ்ச நிமித்தி பேச முடியாது. அதனாலதான் விதி மதி கதி அப்படிங்கிற 3 நிலையில ஒரு ஜோதிடத்தை ஆய்வு செய்யணும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு காரணம் இந்த விதியின் நுட்பத்தை நான் அறிந்ததா காரணமாகத்தான் இப்போ நான் விதியை பத்தி பேச போறேன். விதினா என்ன? பாரம்பரிய ஜோதிடத்தை செழுமைப்படுத்தும் நோக்கில் பாஸ்கரா பாவமுனை உள்தொடர்பு முறையில் இருந்து பாரம்பரிய ஜோதிடத்திற்கென ஒரு புதிய நவீன யுக்தியை கையாண்டு சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 2 வித ஜாதகங்கள் கணிதம் செய்து 2 வித தசாபுத்தி பலன்கள் 2 வித கோச்சார பலன்கள் செய்யும் ஒரு புதிய தளத்தை உருவாக்கியுள்ளேன். இந்த முறை பாஸ்கரா நவீன பாரம்பரியம் என்ற புதிய அடித்தளத்தை உருவாக்கியுள்ளேன். இந்த முறையில் இரட்டை குழந்தைக்கு கூட 2 வித ஜாதக கணிதங்கள் செய்து 2 வித கோச்சார பலன்கள் 2 வித தசாபுத்தி பலன்கள் போன்றவை தெளிவான முடிவான பதில் கூறும் வழிமுறையினை இந்த நூலில் விளக்கியுள்ளேன். இதை பற்றி இந்நூலில் கூறப்பட்ட விஷயத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து இங்கு உங்களுக்கு விளக்க உள்ளேன். தேவைப்படும் நபர்கள், இந்த நூல் தேவைப்படும் நபர்கள் திலக் அஸ்ட்ரோ புக்ஸ், திலக் அஸ்ட்ரோ புக்ஸ் மதுரையில் இந்த நூல் நேரடியாக பெறலாம். சென்னையிலும் நேரடியாக பெறலாம். வெளியூரில் உள்ள அன்பர்கள் இந்நூலை கொரியர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த நூலின் விலை ஒரு பாகம், இது வந்து 2 பாகம் போட்டிருக்கேன், ஒரு பாகத்தின் விலை 500 ரூபாய். விருப்பமுள்ளோர் இந்த புக்கை வாங்கி மேலும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ரெண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 4, 8, 11. மூணாம் பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1, 9, 12. நாலாம் பாகத்தில் உள்ளது 2, 5, 10. மூணு, 5, 10. ரெண்டாம் பாதம் 6, 7, 8. 6, 7, 8. அன்பார்ந்த வாசகர்களே, விதி அப்படின்னா என்ன? போன எபிசோடில் என்ன சொன்னேன்? கிரகநிலை, சந்திரன் நிலை ரெண்டையும் வச்சு மதி கதி ரெண்டையும் விளக்குனேன். இப்போ வந்து விதி அப்படிங்கிறத பற்றி விளக்க போகிறேன். விதி அப்படின்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5/1/1964 அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு ஒரு குழந்தை ஏஎம்ல பிறந்திருக்கு போடி நாயக்கனூரில். அதே இது 4 மணி 5 நிமிஷத்துக்கு போடி நாயக்கனூரில் ஒரு குழந்தை பிறந்தது. அதே 4 மணி 10 நிமிஷத்துக்கு அதே ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ இந்த 3 குழந்தைக்கும் நீங்கள் பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன செய்வீங்க? லக்கணம் மட்டும்தான் போடுவீங்க. இப்போ 4 மணிக்கு பிறந்த குழந்தை விருச்சிக லக்னத்தில் அனுச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்குன்னு எழுதுவீங்க. அதே போல் 4 மணி 5 நிமிஷத்துக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே இது 4 மணி 10 நிமிஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்குன்னு சொல்லுவீங்க. புரியுதா? அப்போ வெறும் லக்கண புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறுபட்ட ஜாதகத்தை நீங்கள் கணிக்க முடியாது.
பொதுவா பாரம்பரிய ஜோதிடத்துல நம்ம லக்னம் பாதசாரம் எழுதுவோம் இல்லையா, இந்த 3 பாதசாரம் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். இந்த பாதசாரங்கள் இந்த 3 பேத்துக்கும் 3 வேறுபாடா வரணும். அதுல இங்க 2 பேத்துக்கு ஒரே பாதத்துல விழுகுதா? ஒரு பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பாகை 20 கலை. அப்ப 3 பாகைக்கு முன்னாங்க 12 நிமிஷம், 20 கலைக்கு 1 நிமிஷம். அப்ப 13 நிமிஷத்துல இருந்து 14 நிமிஷத்து வரைக்கும் ஒரு பாதம் இருக்கும். பாத அடிப்படையில பிரிக்கும் போது 14 நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகங்கள் வேறுபடும். அந்த 14 நிமிடங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வெறும் பாதசாரத்தை மட்டும் வச்சு 2 குழந்தைக்கு 2 வேறுபட்ட ஜாதகத்தை நம்ம அமைக்க முடியாது. அப்ப அதுக்கு விதி நூல் அப்படிங்கிற பாவகணிதம்ங்கிறது ஒண்ணு வேணும். இந்த விதி நூல்ங்கிறது என்ன அப்படின்னா, இதைதான் பாஸ்கரா ஜோதிட முறையில விதி நூல் அப்படின்னு சொல்றோம். இந்த விதி நூல்ல இந்த 12 பாவங்கள் கணிக்கக்கூடிய முறைகள் இந்த நூல்ல இருக்கு. இதுக்கு பேரு பாஸ்கரா ஆரம்ப முனை கணிதம் அப்படின்னு இந்த புஸ்தகத்துல சாயன முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல்ல 0 டிகிரியில இருந்து, அதாவது 35 பாகை வரை நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த ஊர்ல பிறந்தாலும் நீங்க இந்த பாவகணித முறையை பயன்படுத்தி இந்த பாவங்கள் கணிக்க வேணும். இந்த நூல் இருந்தாலே நீங்க 2 வேறுபட்ட பாவ கணிதங்கள் பண்ண முடியும். இந்த பாவ கணிதங்கள் 2 வேறுபட்ட பாவ கணிதம் இல்லை அப்படின்னா கிரக நிலை ஒன்றுதான். 5/1/1964 அன்னைக்கு கிரக நிலை இதேதான். இந்த கிரக நிலையை வச்சு நீங்க வேறுபட்ட பலன்களை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படி வேறுபட்ட பலன்களை நீங்க சொல்லணும்னா இங்க பாவம்ங்கிற விஷயம் கணிதங்கள் இருந்தாலே நம்ம இந்த கிரகங்களை கொண்டு வந்து இங்க லிங்க் பண்ண முடியும். இந்த அட்டவணையில விவரங்களை நான் விளக்குகிறேன். இப்ப 5/1/1964 அன்னைக்கு காலையில 4 மணிக்கு போடி நாயக்கனூர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு லக்னம் விருச்சக ராசி, செவ்வாய் வீட்டுல சனி நட்சத்திரத்துல இந்த லக்னம் விழுகுது. சனி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல விழுகுது? 3ஆம் பாதத்துல விழுகுது. இதுக்கு நிகராக பிளசிடியஸ் பாவ கணித முறையில இந்த 12 பாவங்களை நம்ம கணிக்க. இந்த லக்கண புள்ளிய செவ்வாய் வீட்டுல சனி நட்சத்திரம், அதுல 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த லக்கண புள்ளிக்கு நிகராக பிளசிடியஸ் பாவ கணிதம் இந்நூல் இருக்கு இல்லையா, இந்த நூல்ல போடி நாயக்கனூர் 10 டிகிரி 10 டிகிரிக்கு உரிய அட்டவணையில போய் லக்னத்துக்கு நிகரான 12 பாவங்களையும் கணிதம் பண்ணி எடுக்கணும். இந்த 12 பாவங்களும் லக்னம் அனுசம் 3ல விழுவுதுன்னா 2ஆம் வீடு குரு வீட்டுல கேது நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல விழுகுது. 3ஆம் வீடு சனி வீட்டுல சந்திரன் நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இந்த லக்னம் 3ஆம் பாவம் அமையுது. இந்த பாவ கணிதம் தான் ஒருவருடைய விதியை தீர்மானிக்கிறது. இதே போல 4:05 பிறந்த குழந்தையின் ஜாதகத்துல இங்க லக்னம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கா, இங்க 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கு லக்னம். இங்க 2ஆம் வீடு 4ஆம் பாதத்துல விழுந்துருச்சு, இங்க 2ஆம் வீடு 4ஆம் பாதத்துல விழுந்திருக்கு. இதே இது 4:10 பிறந்த குழந்தைக்கு 1ஆம் பாவம் 4ஆம் பாதத்திலையும் 2ஆம் பாவம் 1ஆம் பாதத்திலையும் அமைஞ்சிருச்சு. புரியுதா? இந்த பாதசாரத்தை சுருக்கமாக கீழே எழுதியிருக்கேன். இந்த 4 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு
1ஆம் பாதம் 3, 6, 7ஆம் வீட்டிற்கு 1ஆம் பாதத்துல அமையுது. 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு 1ஆம் பாதத்துல விழுந்திருக்கு இல்லையா, அதைத்தான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். இதே 2ஆம் பாதம் 4, 8, 12, 11 போட்டிருக்கா. இங்க 2ஆம் பாதம் 4ஆம் வீட்டுக்கு வருதா, 8ஆம் வீட்டுக்கு வருதா, 11ஆம் வீட்டுக்கு வருதா? 3ஆம் பாதம் 1, 9, 12ஆம் வீட்டுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா. அப்ப 1, 9, 12க்கு 3ஆம் பாதம் அமைதா. 4ஆம் பாதம் 2, 5, 10ஆம் வீட்டுக்கு தொடர்பு விடுதா. 4ஆம் பாவம் 2, 8ஆம் பாவம் 2, 11ஆம் பாவம் 2 விழுதா. இந்த பாதசாரத்தை 4 பாதங்களில் எந்தெந்த பாவங்கள் 4 பாதங்கள்ல நிக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்கட் டேபிள் போட்டிருக்கேன். இப்ப இந்த டேபிள் 3ஐயும் பாருங்க, வேற வேற டேபிளா இருக்கும். 4 பாதம் நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா, அந்த 4 நட்சத்திர பாதத்திலையும் பாவங்கள் அமையும்ல. அந்த 4 பாதங்கள் இது எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்கட் டேபிள் போட்டேன். அப்ப இந்த 3 ஜாதகத்துக்கு 3 வித சிக்னிபிகேஷன் வருதா. நம்ம இதுவரைக்கும் இந்த 3 எபிசோட்லயும் பஞ்சாயத்து என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நட்சத்திரங்கள் பலன் தருகிறது தரவில்லை அப்படிங்கிறத இங்க கேள்வி. இங்க பாஸ்கரா ஜோதிடத்துல நட்சத்திரத்தின் பலனை எப்படி தருது அப்படின்னா, இந்த பாவங்கள் இருக்கு இல்லையா, இது பாவங்கள் அமைந்த வீட்டு அதிபதி. இந்த பாவத்துல என்ன நட்சத்திரத்துல பாவங்கள் அமைஞ்சிருக்கு, அந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பாவங்கள் விழுகுது அப்படிங்கிறத இங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுதான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் பலன்களை கிரகங்கள் வழங்கப்படும். புரியுதா? அப்ப 5/1/1964 அன்னைக்கு போடி நாயக்கனூர்ல இந்த 4 மணி 4:05 4:10க்கு பிறந்த 3 குழந்தைகளுக்கும் இதே கிரக நிலைதான். இப்ப இதை எப்படி வேறுபடுத்துறது? கிரக நிலை அன்றைய தேதியில் பிறந்த அனைவருக்கும் இதே கிரக நிலைதான். அப்ப இந்த கிரக நிலைகள் எப்படி வேறுபடும்? இந்த பாவகத்தை பொறுத்துத்தான் வேறுபடும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கு சூரியன் என்ற கிரகம் தனுசு ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உள்ளது. சூரியன் என்ற கிரகம் குரு வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உள்ளது. இப்ப இந்த சூரியன் நட்சத்திரத்தின் செயல்களை எப்படி செய்ய போகிறது? ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சூரிய சில பிறந்திருக்காரு இல்லையா, அதனால சூரியன் எடுத்திருக்கேன். இப்ப திசாபுத்தியில இந்த சூரியன் 3 பேத்துக்கு 3 வித பலன் தரணும்ல, புரியுதா? அப்ப இங்க 4 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு பாருங்க, ஏதாவது சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கா? சுக்கிரன் நட்சத்திரம் 6ஆம் பாவத்துல விழுதா? அப்ப இந்த சூரிய தசை இந்த 4 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு 6ஆம் பாவத்தை தனது நட்சத்திர தொடர்பு மூலம் இங்கு 6ஆம் பாவத்தை காட்டுகிறது. அடுத்து 2வது பிறந்த குழந்தைக்கு கேது சுக்கிரன் நட்சத்திரம் எங்க விழுந்திருக்கு? இங்க 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் காட்டுது இல்லையா, புரியுதா? அப்ப இந்த சூரியன் என்ற கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த 6ஆம் வீடையும் 10ஆம் வீட்டின் நட்சத்திர பலன்களை வழங்குகிறது. 1வது குழந்தைக்கு 6ஆம் பாவத்தை மட்டும் செய்து 2வது குழந்தைக்கு 6, 10 பாவ செயலை அது செய்கிறது, நட்சத்திரத்தின் பலனை தருகிறது. அதே 3வது குழந்தைக்கு பாருங்க, 2வது வீடு சுக்கிரன் வந்துருச்சா, 6ஆம் வீடு சுக்கிரன் வந்துருச்சா, 10ஆம் வீடு சுக்கிரன் வந்துருச்சா.
அப்ப இந்த மூன்றாவது குழந்தைக்கு 2, 6, 10ங்கிற நட்சத்திர தொடர்பை இந்த சூரிய திசை செய்ய போகிறது. இந்த வேறுபாடுதான் பாஸ்கரா ஜோதிடத்தில் வெவ்வேறான பலன்கள் கூற இயலும். மற்ற எந்த ஜோதிட முறையிலும் இந்த பாவ கணிதங்கள் பயன்படுத்துவதில்லை. ஆகவே இந்த பாவங்கள் சில நிமிடங்களில் வேறுபடுவதால் இங்கு பாவ கணிதம் பார்க்காமல் ஜோதிடம் பார்த்தால் அது பாழாய் போய்விடும். வெறும் கிரகத்தை மட்டும் வைத்து பலன் கூற இயலாது. வாசகர்களை தயவு செஞ்சு இதை பல முறை கவனியுங்கள். இப்ப இந்த சூரியன் என்ற கிரகம் நட்சத்திர பாதத்துல 3ஆம் பாதத்தில் இருக்கு இல்லையா? இந்த பாதம் பார்வையை நம்மளுக்கு விளக்குகிறது. புரியுதா? இப்ப சூரியன் 3ஆவது பாதத்துல இருக்கிறதுனால முதல் குழந்தைக்கு 3ஆம் பாதம் 1, 9, 12 என்ற பாவ தொடர்பை வைத்துள்ளது. புரியுதா? இந்த சூரியன் பூவார நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால தனது பார்வை மூலம் சூரியன் இந்த 1, 9, 12 என்ற பாவத்தை பார்க்கிறது. புரியுதா? அதே 2வது பிறந்த குழந்தைக்கு 3ஆம் பாவம் 4, 9, 11 என்ற பாவத்தை பார்க்கிறது. 3ஆவதாக பிறந்த குழந்தைக்கு இந்த 3ஆம் பாதம் 4, 8, 11 என்ற பாவத்தை பார்க்கிறது. நட்சத்திர தொடர்புலையும் வேறுபடுதா? பார்வையிலும் வேறுபடுகிறதா? இந்த பாவங்கள் ஆட்சி உச்ச நீசத்திலையும் வேறுபடும்ல, அம்சத்திலையும் வேறுபடும்ல. அப்ப இந்த கிரகங்கள் நட்சத்திரத்தின் மூலம் பாவங்களோடு தொடர்பு கொள்கிறது. இதை பாவ தொடர்பு அப்படிங்கிறோம். புரியுதா? இதுக்கு பேரு நட்சத்திர தொடர்பு. அந்த நட்சத்திரம் பாவங்களுக்கு தானே தொடர்பு கொள்ளுது. அதனால நட்சத்திர பாவ தொடர்புகள். ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் நட்சத்திர பாவ தொடர்புகளை வைத்துள்ளது. புரியுதா? அதே வேளையில இதே சூரியன் 3ஆவது பாதத்தில் இருக்கு இல்லையா? அப்ப 3 வித பார்வைகளையும் இந்த பாவத்துல கொடுக்குதுல. அதனாலதான் நட்சத்திர சார தொடர்பையும் பாத தொடர்பையும் எடுத்து சாரம் பிளஸ் அம்சம், சாராம்சம் என்ற முறையில் நவீன முறையில் இந்த முறையை உருவாக்கியுள்ளேன். இந்த முறை உலக அளவில் யாரும் இதுவரை காணாத ஒரு புதிய முறையை நான் உருவாக்கியுள்ளேன். இந்த பாவகணிதம் என்பது பால்வதி பாதை மையமாக வைத்து கணிக்கப்பட்டது. இதை வச்சுட்டேன் நீள்வட்ட பாதை. நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நீள்வட்ட பாதையில மில்கி வே நீள்வட்ட பாதையில அமைஞ்சிருக்கு. அதுலதான் சுத்தி வருது. அந்த மில்கி வேக்குள்ளது 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்ல இந்த புள்ளிகள் 12 பாவ புள்ளிகள். இந்த 12 பாவ புள்ளிகள்ல அந்த மில்கி வேக்கு கீழே கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் சூரியனை மையமா வச்சு அது வந்து ஒவ்வொரு கிரகங்களும் தனது சுற்றுவட்ட பாதையில சுத்தும் போது இந்த மில்கி வேல உள்ள நட்சத்திரங்களுக்கும் இந்த கிரகங்கள் நிற்கிற நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துகிறது. புரியுதா? அப்ப கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை நாம் கிரக சாரம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வதற்காண்டி கிரக சாரம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறோம். இங்க பாவங்களுக்கு பயன்படுத்தும் போது பாவசாரம் அப்படின்னு பயன்படுத்துறோம். புரியுதா? இத நீங்க பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது கிரக சாரத்தை பார்த்து பஞ்சாங்க கடிதம் பண்றோம்.
இங்கே பாவ கணிதம் பண்ணி நட்சத்திரத்தை எடுக்கும்போது இங்கே பாவசாரம் என இதை அழைக்கப்படுறோம். அப்ப 2 இடத்துக்கு 2 வேறுபட்ட பெயர்களையும் கொடுத்துருக்கு. ஆனா இரண்டுமே ஒன்று. புரியுதா? இரண்டுமே நட்சத்திரம் தான். நம்ம புரிந்து கொள்வதற்காண்டி இங்க கிரக சாரம், இது நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? இந்த நட்சத்திரத்துக்கும் பாவ நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பை எடுப்பதால் அதை நட்சத்திர தொடர்பு என்பது ராசியின் மூலம் எடுக்கப்படுகிறது. புரியுதா? அம்சம் என்பது பாதசாரத்தின் மூலமாக எடுக்கப்படும். அதனாலது சாரம் பிளஸ் அம்சம், சாராம்சம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இப்ப சூரிய திசையில 3 பேர்த்துக்கு 3 விதமான சிக்னிஃபிகேட்டர் வருதா? இங்க சூரியன் சுக்கிரன் நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருக்காரு. நட்சத்திர தொடர்பு 3 கிடைச்சிச்சா? பாத தொடர்பு 3 கிடைச்சிச்சா? இப்ப அடுத்து சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை வரும். சந்திர திசை வரும்ல? அப்ப சந்திரன் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால சந்திரனை இப்ப குறியாட்டி எடுக்க வேண்டாம், அதை அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை நடக்கும்ல. செவ்வாய் சனி வீட்டுல மகரத்துல, சூரியன் நட்சத்திரம் உத்திராடத்துல 2ஆம் பாதத்துல இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இங்க சூரியன் பாவ நட்சத்திரமா வந்திருக்கா? வரல இல்ல? அதே இங்க சூரியன் வந்திருக்கா? இங்க சூரியன் வந்திருக்கா? அப்ப செவ்வாய்க்கு நட்சத்திர தொடர்பு இல்லை. புரியுதா? அங்க 2ஆம் பாகத்துல இருக்குல்ல, 2ஆம் பாகத்துல இந்த குழந்தைக்கு 4, 8, 11 2ஆம் பாகத்துல அமைஞ்சிருக்கா? 4, 8, 11 2ஆம் பாகத்துல அமைஞ்சிருக்குல்ல. அதே இந்த குழந்தைக்கு 6, 7, 8ங்கிற பாவத்துக்கு 2ஆம் பாகம் வந்திருக்கா? 6, 7, 8. அதே இந்த குழந்தைக்கு 3, 6, 7க்கு பாவ புத்தினா 2ஆம் பாதம் வந்திருக்கா? பாதம். அப்ப இந்த செவ்வாய்க்கு நட்சத்திர தொடர்பு இல்லை. புரியுதா? அங்க பாத தொடர்பு தான் உள்ளது. புரியுதா? இப்ப செவ்வாய் நட்சத்திர தொடர்பு இல்லைல்ல, அப்ப நட்சத்திரம் வேலை செய்யாதா? அப்படி பொருள் இல்லை. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்கு. சூரியன் 2வது பாவத்துக்குள்ள சூரியன் இருக்கார். புரியுதா? அப்ப சூரியன் இருந்த இடத்தின் பலனைய அங்க செவ்வாய் தர்றார். இங்க பாவத்துக்கு தொடர்பு இல்லைல்ல, அதனால இருந்த இடத்தின் பலனை தர்றார். இங்க பாவத்துக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா இருந்த இடத்துக்கு வேலை இல்லை. புரியுதா? இப்படிதான் ஒவ்வொரு கிரகங்களும் அன்றைய தேதியில் பிறந்த ஒரே கிரக அமைப்பு தான். நட்சத்திர தொடர்புகள் பாதமும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த பாவங்கள் மட்டும்தான் வேறுபடுகிறது. இந்த வேறுபாடுதான் என்னுடைய 40 வருட அனுபவத்தை ஆராய்ச்சியின் மூலம் கிடைத்த வெற்றியை இது காட்டுகிறது. ஜோதிட வரலாற்றில் இதுவரைக்கும் யாருமே இந்த முறையை கண்டுகொள்ளவில்லை. கிருஷ்ணமூர்த்தி தான் பாவ கணிதத்தை கொண்டாட்டார், வெஸ்டர்ன் சிஸ்டத்தை. ஆனால் பாவத்தை எடுத்தாரே ஒழிய பாவ சாரங்களை இணைக்கவே இல்லை. இந்த கருத்தையே கிருஷ்ணமூர்த்தி சொல்லல. அப்படி இருக்கும்போது பாவமுனை உள்தொடர்பு கருத்தை கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்னு சொல்லிட்டு நிறைய அறிவுஜீவிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது என்னுடைய 40 வருட ஆராய்ச்சியில் கிடைத்த மிக நுண்ணிய முறையை உருவாக்கி இருக்கேன். இந்த முறையில்
நீங்க இரட்டை குழந்தைக்கு 2 வித ஜாதகங்கள் கணிக்க முடியும், இரு வேறுபட்ட திசாபுத்தி பலன் சொல்ல முடியும், இரு வேறுபட்ட கோச்சார பலன்களை சொல்ல முடியும். புரியுதா? சாரம் பார்க்கவில்லை என்றால் ஜோதிடம் சோரம் போகும். இந்த சாரம்தான் விதி, இது வழிதே மதி என்ற கிரகம் செல்லும். இதைத்தான் நாம் ஜோதிடம் என அழைக்கின்றோம். மதியையும் கதியையும் வைத்து கூறப்படும் பலன்கள் அது ஜோதிடம் அல்ல, விஞ்ஞானமற்ற ஜோதிடம். அதில் அருள்வாக்குத்தான் கூற இயலும். இதுவரை அனைத்து ஜோதிடர்களும் கூறப்பட்ட பலன்கள் அனைத்தும் அருள்வாக்குதான் பலன் சொல்லியிருக்காங்களே வெளிய யாரும் விஞ்ஞானபூர்வமாக விளக்கியதே இல்லை. நூல் ஆதாரங்கள், ராசி குணாதாரம், கிரக குணாதாரம், நட்சத்திர குணாதாரம், இவைகளைத்தான் குணங்களை மட்டுமே விளக்கியுள்ளார்களே ஒழிய யாரும் பலன்கள் கூறப்படவில்லை. எந்தவித அஷ்டவர்க்கம் தசவர்க்கம் அந்த கணிதத்தை போட்டு வேறுபடுத்திடுவேன், இதை போட்டு வேறுபடுத்திடுவேன்னு சொல்ற அறிவு ஜீவிகள் சற்று கொஞ்சம் யோசித்து பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல மேலும் விளக்கங்களை சந்திப்போம். உங்களுடைய வரவேற்புக்கு ஏற்ப வியூவர்ஸ் கருத்துக்களுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வியூவர்ஸ் கருத்துக்கள் நீங்க பதிவிட்டீங்கன்னா அடுத்த எபிசோடு இது தொடரும். இல்லை என்றால் அடுத்து வேறு வித பகுப்பு முறைக்கு நான் செல்ல போகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.